தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சம்பந்தர் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று பண்ணிக்கிட்டு வரோம். முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் தொடர்ந்து சம்பந்தர் போன அடிச்சுவட்டில் இருக்கிற தலங்களை பற்றி, அங்கே பாடின பாடல்கள், அங்கே நடந்த வரலாறு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அந்த வரிசையில் போன எபிசோடில் நம்ம திருவலஞ்சுழியில் நிற்கிறோம். அங்கேருந்து சம்பந்தர் எங்கே போகிறாருன்னு மதுசூதனன் கையை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் பின்னாடியே போவோம். திருவலஞ்சுழியில் முடித்தோம். அங்கேருந்து எங்கே? திருவலஞ்சுழியை அடுத்து இருக்கக்கூடிய ஆரை மேற்றளி, பழையாறை அப்படிங்கிறது, ஆரைங்கிறது தான் ஊரோட பேர். அந்த ஊர் சோழர்களுடைய பழைய தலைநகரம். பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்குலாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பழமையான தலைநகரம். அந்த தலைநகரமே பெரிய வடிவமைக்கப்பட்ட ஒரு ஊர். அதனால் அதனுடைய எல்லா திசைகள்லையும் சிவாலயங்கள் இருந்திருக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு மேல்தளி மேற்கில் இருக்கிறது, கீழ்த்தளி, வடதளி, இப்படி ஒவ்வொரு திசைக்குமே ஒரு தளி எடுக்கப்பட்டு, தளினா கோவில், எல்லா திசைகளிலும் சிவாலயங்கள் கட்டப்பட்டதும், அதே போல பட்டீஸ்வரம் அதற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. திருச்சத்திமுற்றம், இதெல்லாம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயில்கள். திருவலஞ்சுழியிலிருந்து சுவாமிகள் புறப்பட்ட போது அது வசந்த காலமாக இருந்தது. கொஞ்சம் வெப்பம் இருக்கும். வசந்த காலம்ங்கிறது குளிர் முடிஞ்சு ஒரு வெப்பம் நிலைபெள்ளக்கூடிய ஒரு காலம். அந்த காலச்சூழலில் சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டுத்தான் நமக்கு பழையாறை பகுதிகளில் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு திருச்சத்திமுற்றம் திருத்தலத்திற்கு வர. சத்திமுற்றத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறார். அந்த கோயிலும் அம்பாள் சிவபூஜை செய்த தலம். அந்த சிறப்பு அம்பிகை சுவாமி திருமேனியை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்ட மாதிரியே இருக்கும். மூலஸ்தான மூர்த்தியே சுவாமியை அப்படி இறுக பிடித்து கொண்டார் போலே ரொம்ப ஒய்யாரமாக அம்பிகை சுவாமியோடு ஏந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். அந்த தலங்களெல்லாம் தரிசித்து கொண்டு பட்டீஸ்வரம் திருத்தலத்திற்கு சுவாமிகள் வரும்போது தான் அந்த பிஞ்சு பாதங்கள் வெயிலில் படுறதை பார்த்து பொறாத பெருமான் பூதகணங்கள் கிட்ட சொல்லி ஒரு முத்துப்பந்தல் கொண்டு போய் கொடுக்கும்படியாக சொல்கிறார். அந்த முத்து பல்லக்கு, கொடை அதெல்லாம் கொடுத்தது அது ஒரு பக்கம். இந்த தலத்தில் அவருக்கு முத்து பந்தல் கொடுத்து அனுப்புகிறார். அதை அந்த பூதகணங்கள் கொண்டு வந்து இதை சுவாமி கொடுக்க சொன்னார்னு சொல்லவும் அடியார் பெருமக்கள்லாம் பெருமானுடைய திருவருள்னு சொல்லி கொண்டாடி அந்த பந்தலுடைய கால்களை 4 பக்கமும் 4 அடியார்கள் பிடித்து கொள்ள அதன் உள்ளே சம்பந்தர் நின்று கொண்டு அதனுடைய நிழலிலே சுவாமிகள் புறப்பட்டு பட்டீஸ்வரம் திருக்கோயிலுக்கு வர. பட்டிங்கிறது அந்த பசுமாடு. தேனுபுரீஸ்வரர்னும் வடமொழியிலே திருநாமம் சாத்தப்பட்டிருக்கு. அந்த பெருமானுடைய ஆலயம் ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோயில். நல்ல பெரிய மாட வீதிகளோடு கூடிய அழகான திருக்கோயில், உயர்ந்த ராஜகோபுரத்தோட. இந்த திருக்கோயில் குறித்த ஒரு சிறப்பு, இந்த விருதுகளோடு சம்பந்தர் வரார், கோயிலை நோக்கி நடக்கிறார். பெரிய அடியார் திருக்கூட்டம், சுவாமியே கொடுத்த முத்துப்பந்தல், அதை அடியார்கள் சுமந்து கொண்டு விருது ஓதி வர சம்பந்தர் அதன் அடியிலே எழுந்தருளக்கூடிய காட்சி. இதை வர்ணிக்கும் போது நமக்கே அது எப்படி இருந்திருக்குமோன்னு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? அதனால கருவறையில் இருந்த சுவாமியும் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். தன் மகனுக்கு செய்த அந்த சிறப்புகள் உலகே கொண்டாட அந்த ஞான குழந்தை வர்ற அழகாக பார்க்கணும்னு சொல்லி நந்தியம்பெருமானை விலகச் சொல்லி கருவறையிலிருந்து சுவாமி இந்த காட்சியை பார்த்தார்னு ஊரில் அந்த கோவில் சார்ந்த ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த கோயிலுடைய பிரகார நந்தி எம்பெருமானுடைய திருமேனி, ரிஷப பெருமானுடைய திருமேனி விலகி இருக்கும். திருப்பன்கூர் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இங்கேயும் விலகி இருந்து உள்ளே இருந்து சுவாமி சம்பந்தர் எழுந்தருளக்கூடிய அந்த சிறப்பை தரிசனம் செய்து கொண்டார்னு சொல்லப்படுகிறது. அப்படி பெருமை வாய்ந்த பட்டீஸ்வரம்னா எனக்கு ஒரு 2 இது. ஒன்று துர்கை, ரெண்டாவது அங்கே இருக்கிற பைரவ திருமணம். ரெண்டுமே பைரவரும் நல்ல அஜானுபாகுவா, நல்ல பெரிய பைரவர். அதே மாதிரி துர்கை வழிபாடு எல்லாரும் தெனுபுரீஸ்வரர் போய் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட்டீஸ்வரம்னா நேராக போய் துர்கை அம்மன் சன்னதியில் போய், அதுவும் சோழர்களோட தான். ஆமாம், சோழர் காலத்து திருமேனி. அது இந்த பழையாறைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால
போர் வெற்றிக்கான தெய்வமான துர்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம் இருக்கலாம். ஒரு ஏன்னா யுகந்தான் ஒரு அது. இப்படி ஒரு தனி சந்நிதியா சிவன் கோயில்ல கோஷத்துல பார்த்துருப்போம் நிறையா, விஷ்ணு துர்க்கையோ இல்லை நக்க துர்க்கையோ. பட் இவ்வளோ பெரிய பெரிய துர்கை வந்து தனி சன்னதியா ஒரு ஒரு சிவன் கோயில்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பட்டீஸ்வரம் வந்து பெருசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய துர்கம்ங்கிற சொல்லே கோட்டையை குறிப்பது தான். துர்கம்னா கோட்டை. துர்கை என்பவள் கோட்டைக்கு காவலாக நிற்பவள். தமிழ்ல அது ரொம்ப அழகா வடவாயிற் செல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிப்பெண்ணாக இருப்பதனாலே செல்வி என்றும், வடக்கு வாசலை பாதுகாத்து நிற்பவள். நம்ம தென்கோடியில் இருக்கிறதுனால படையெடுப்புகள்லாம் மேலிருந்து வருவதாகனு ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா, எதிர்த்து வரக்கூடிய படைகளை எல்லாம் அஞ்சச் செய்யும்படியாக அந்த கோட்டையின் வடக்கு வாயிலை காக்கக்கூடிய தெய்வமாக, கன்னி தெய்வமாக இந்த துர்காம்பிகையை நினைக்கிறார்கள். வேதங்கள்லேருந்து ஆரம்பித்து சூக்தங்களில் கொண்டாடப்படும் போது எல்லாத்துலேயுமே அவளுடைய இந்த இளமைத்தன்மை, அதோடு பொருந்திய வீரம், வைத்த குறி தப்பாமல் யுத்தம் செய்யக்கூடிய சிறப்பு, இதெல்லாம் தான் மகாபாரதத்திலையும் வருது. பார்க்கிறோம். எல்லாருமே வந்துட்டு துர்கையை இது பண்ணிட்டு தான் போறாங்க யுத்தத்துக்கு போகும்போது. அதனால போர்க்களப்பாவையாகவே நம்பிகை பார்க்கப்படுகிறாள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்துட்டு, கிருஷ்ண பரமாத்மா வந்து ருக்மிணியை வந்துட்டு துர்கை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் ஆமா 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 தேர்ல அழைச்சிட்டு போறதெல்லாம். ஏன்னா அவங்க குடும்ப வழக்கப்படி அங்க போய் பூஜை பண்ணிட்டு பண்ணிட்டு வரணும். வரணும். அதனால போகும்போது அவர் கையை பிடிச்சு அப்படியே அதனால ராஜாக்களுக்கு துர்கை வந்து தெய்வமாக கருதப்படுகிறாள். அதனால அந்த துர்க்கைக்கான கோயில் அது பழையாறையை ஒட்டி இருக்கிறதுனால, ஒருவேளை அந்த காலத்துல பழையாறையோடு சேர்ந்ததாகவே இருந்திருக்கலாம். ஒரு பெரிய வெளி கோட்டை சுவர் கோயிலையும் உள்ளடக்கி இருந்திருக்கலாம். அதனால வடக்கு வாயில் செல்வியாக இந்த அம்பிகைக்கு இந்த கோயிலோடு ஒட்டி வடக்கு நோக்கி இந்த துர்க்கையினுடைய பிரதிஷ்டை ஏற்பட்டிருக்கலாம். அத்தனை பெரிய துர்க்கை சன்னதி வேற எதுவும் காரணம் என்னால யோசிக்க முடியல. அதனால அந்த பழையாறைங்கிற அந்த பழமையான நகர கோட்டைக்கான காவல் தெய்வமாகவே இந்த அம்பிகை இருந்திருக்கலாம். அந்த காலத்திலிருந்து 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து இத்தனை பூஜை, இவ்வளவு ஜபங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால இன்று வரையிலும் போய் வேண்டுபவர்களுக்கு அவர்களுடைய மனதிலே எழக்கூடிய பயங்களை எல்லாம் தீர்ப்பது, ஜெயம் பெற்று தருவதுன்னு அம்பிகை கண்கண்ட தெய்வமாக அந்த துர்காம்பிகை இருக்க பார்க்கிறோம். அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் அந்த சன்னதி. அங்கே தரிசனம் எல்லாம் முடித்துக்கொண்டு சுவாமிகள் இப்போ கிழக்கு நோக்கி யாத்திரையாக போறார். அப்படி புறப்பட்டு போகும்போது அந்த வழியில் இருக்கக்கூடிய கோயில்களில் சுவாமிகள் வந்து பழையாறை கீழ்த்தளி அந்த தரத்தை தரிசனம் பண்றார். திரு இரும்பூளைன்னு சொல்லப்படும் ஆலங்குடி திருத்தலம். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பு பெற்றிருக்க சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர்னு பேரு. அந்த திருத்தலம், அதை தரிசனம் பண்றார். அந்த தலத்திலிருந்து இன்னும் தொடர்ந்து யாத்திரையாக போறார். அதை அடுத்து அரதை பெரும்பாழின்னு பதிகத்தில் அழைக்கப்படும் திருத்தலம், ஹரித்வார மங்கலம்னு சொல்லப்படும் தலம். அதை அடுத்து அந்த பக்கத்தில் நீங்கள் இன்னும் போனீங்கன்னா நாலூர் மயானம், திருநாளூர் மயானம்னு சொல்லப்படும் மயான கோவில். அதை மெய்ஞானம்னு இப்போ பேர் சொல்கிறாங்க. காப்பாளிகர்கள் அவர்களெல்லாம் வழிபட்ட கோயிலாக இருந்திருக்கலாம். அதனால் மயான கோயிலாக பெயர் பெற்றிருக்கலாம் அந்த திருநாளூர் மயானம். அதை அடுத்து இருக்கக்கூடிய திருச்சேரை, தார பரமேஸ்வரராக இருக்கக்கூடிய திருத்தலம் அந்த திருச்சேரை திருத்தலம். அந்த அதை அடுத்து திருநரையூர், சித்தீச்சரம்னு சொல்லப்படும் தலம். ஊர் பேரு நரையூர், கோயில் பேரு சித்தீச்சரம். திருநரையூர் சித்தீச்சரம் அந்த திருத்தலத்தை தரிசனம் செய்கிறார். அது அப்படியே புறப்பட்டு உங்களுக்கு வழிநடுக சென்று குடந்தை திசையில பயணிக்கிறார். கும்பகோணத்தை நோக்கி போறார். அப்ப வழியில அரிசிற்கரை புத்தூர் திருத்தலத்தை தரிசனம் பண்றார். அழகாபுத்தூர்னு பேர். இப்ப அழகாபுத்தூர்னு சொல்லப்படும் தலம். புத்தூர் அது ஆக்சுவலா கும்பகோணம் டு திருவாரூர் வழித்தடம். இப்ப வந்து இதுவே பாத்தீங்கன்னா இந்த திருச்சேரை நாச்சியார் கோயில் அந்த வழி அப்படி வந்துதான் கும்பகோணத்துக்குள்ள சுவாமிகள் எழுந்தருள்றது. அப்படி வரும்போது உங்களுக்கு அரிசிற்கரை புத்தூர், அது அந்த காலத்துல புத்தூராக கட்டப்பட்டிருக்கணும். புதிதாகவே ஒரு ஊர் நிர்மாணம் பண்ணுவாங்க. புத்தூர்னு சொல்றது அவ்வளவுதான், புதிதாக ஏற்படுத்தப்படுற ஒரு ஊர். அது இவங்க காலத்திலேயே புத்தூர் ஏற்பட்டது. இல்ல உங்களுக்கு இப்போ பாண்டி நாட்டு பாடல் பெற்ற தலங்கள்ல திருப்புத்தூர்னே ஒரு தலம் உண்டு. அது திருப்பத்தூர்னு சொல்றோம் இல்லையா, காரைக்குடி பகுதிகளில் இருக்கே திருப்பத்தூர்னு சொல்றோமே, அந்த ஊருக்கு பழைய பெயர், பாடல்ல பெயர் வந்து திருப்புத்தூர்னு தான்.
புதிதாக ஏற்படுத்தப்படுற ஊர். நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாணிக்கப்படுற புது ஊர், அது புத்தூர்னு பெயர் பெறுகிறது. அப்படியான ஒரு புத்தூர். அதை நிறைய புத்தூர்கள் இருக்கிறதுனால அரிசிற்கரை புத்தூர்னு ஆறை வைத்து சொல்லிடுறாங்க. அரிசிலாறு அங்கதானே ஓடக்கூடியது. அது பேர் அரிசிலாறு தான். அரசலாறு அரசலாறு நாக்கிட்ட அப்புறம் ஹரிசொல் ஆறுன்னாங்க. அதெல்லாம் நிறைய மறுவித்து நான் அரிசில் அப்படிங்கிறத அந்த ஆறுனுடைய பெயர். அந்த அரிசில் ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால அரிசில் கரை புத்தூர் அப்படி பதிகத்தில் பாடுறாங்க. அரிசிற்கரை புத்தூர். அந்த திருத்தலம் புகழ்த்துணை நாயனாருடைய அவதாரத்தலம். சுவாமிகள் வீடு பேர் அடைந்த திருத்தலமும் அதுதான். ஆதிசைவர்கள் குலத்திலே தோன்றியவர். கோயில் பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார் மரபிலே வந்தவர். அந்த ஊர் பகுதிகளில் ஒரு காலத்தில் பஞ்சம் நிலவிய போதும் உண்ணுவதற்கு தனக்கே உணவில்லாத போதும் கூட கோயில் பூஜை முட்டக்கூடாதுன்னு சொல்லி விதிப்படி அரிசிலாற்றிலே தீர்த்தமாடி பெருமானுக்கு திருமஞ்சனம் சுமந்து வந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து கொண்டிருந்தார். பல நாட்கள் உணவு கூட இல்லாமல் அவர் செய்து வந்த இந்த பணியிலே ஒரு நாள் தீர்த்தத்தை சுமந்து வந்து சுவாமி பேரில் சேர்க்க போகிற நேரத்தில் மயக்கம் ஏற்பட்டு குடம் கை நழுவி கீழே போய் சுவாமி மேலேயே விழுந்த அந்த குடம் விழுந்ததாம். சுவாமி மேலேயே பட்டு விழுந்ததாம். அந்த லிங்கபானத்தில் மயங்கி சுவாமிகள் விழுந்துடுறார். அந்த நிலையில பெருமான் வந்து அவருக்கு ஒரு பொற்காசு படிக்காசு தினமும் கொடுக்க தொடங்கி பஞ்சம் தீருந்தனையும் தினமும் ஒரு படிக்காசுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பொற்காசை கொடுத்து அதன் மூலமாக அவருக்கும் அவர் செய்த அந்த பணியினாலே அந்த ஊர்க்காரர்கள் எல்லோரும் சிறப்பு பெறும்படியாக செய்தார். ஸ்வர்ணபுரீஸ்வரர் இப்படி இவ்வளவு டெடிகேஷனோட இப்ப யாராவது இருப்பாங்களாங்கிறது நிறைய இருக்காங்க. உண்மை நிறைய கிராமாந்தரங்கள்ல கோயில்கள்ல இருக்கக்கூடிய குருக்கள் அவங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை உணவை அதை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து தானும் தன் குடும்பமும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பகுதி வீடே உடஞ்ச நிலையில எல்லாம் இன்னும் இருக்கிறவங்க இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு கிராமத்தில் பார்த்தபோது பழைய அக்ரஹாரத்து வீடு பெரும்பகுதி செதஞ்சிருச்சு. ஒரு பக்கம் செவர் இல்லை. மனைவி மகளோட அந்த வீட்டில் இருக்காரு. இந்த டிராப்பிலின் ஷீட்டை வச்சு இழுத்து கட்டி ஒரு பக்கத்தை மறைச்சு அப்படி ஒரு ஒரு நிலைமையிலெல்லாம் இன்னும் இருந்தாலும் தமக்கு வர்றதுல கொஞ்சத்தை சுவாமிக்கு பண்ணிட்டு அதை பிரசாதமாக எடுத்துப்போங்கிற அளவில் அது உணவாகட்டும், விளக்கு ஏற்றுற எண்ணெய் ஆகட்டும், எதையோ ஒன்று கிடைக்கிறத சுவாமிக்கு தான் பண்ணணும்னு அங்கே பூக்கக்கூடிய 4 பூவையான பறித்து கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எவ்வளவு கடினமான காலத்திலையும் பெருமானை விடுறதில்லைன்னு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னோடி மாதிரி தான் இவங்களை பார்க்கிறோம். நிச்சயமாக பெருமான் அவருடைய அந்த சிரத்தைக்கு என்றாவது இறங்கி அருள் தருவார்னு தான் எடுத்துக்கிறோம். முடிந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேடி உதவி செய்வதை பணியாக கொள்ளணும். இருக்கக்கூடிய பெரிய தேவஸ்தானங்களுக்கே பண்றதை தாண்டி இப்படி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தங்களால் ஆன ஒரு உதவிங்கிறது நிச்சயமாக செய்யலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்திற்கு ஒரு 1000 ரூபாய் பணம்ங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஒரு நாள் உணவகத்துக்கு போனால் நாம செலவு பண்ணக்கூடிய காசு ஒரு மாதத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அளவு. அப்படி தேடி நிச்சயமாக உதவி செய்யலாம். அப்படியான அடியார்கள் அவங்களுக்கெல்லாம் முன்னோடி போலே புகழ்த்துணை நாயனார் அவர் சிவபூஜை செய்த சிறப்பு அந்த திருத்தலம் அவராலே பெயர் பெறுகிறது. அந்த வழியிலே போய்தான் சுவாமிகள் கும்பகோணத்தை அடைகிறார். திருக்குடந்தை கும்பகோணத்தினுடைய சிறப்பு. ஊருக்குள்ளேயே 3 பாடல் பெற்ற தலங்கள் இருக்கு. நடுநாயகமாக குடமூக்குன்னு சொல்லப்படும் கும்பேஸ்வரர் கோவில். அது அந்த ஸ்தலத்திற்கான நாயகராக இருக்கிறார். அது பிரளய காலத்திலே அந்த பூர்ண கும்பமாக வைத்து பிரம்மன் வழிபட்ட அந்த கலசம், அது லிங்க ரூபமே அந்த கலசத்திலேருந்து வந்தது. அந்த கலசம் அங்க கைலாயத்திலே வச்சு வழிபட்டது. ஊழி வெள்ளத்திலே மிதந்து தெற்கு நோக்கி வந்து சிலிர்க்கக்கூடிய ஒரு தருணம். ஊழி காலத்திலேருந்தே இருந்தது அப்படிங்கிற போது சிறப்புக்கு அது இங்கே வந்து மிதந்து நின்ற போது பெருமான் வேடுவனாக புறப்பட்டு வந்து அந்த படைப்பை தொடங்கி வைக்கணும் இல்லையா, ஒரு தட்டுற அந்த முயற்சி இருக்கணுமே, முதல்ல தட்டி தொடங்கணும் இல்லையா, அதுக்கு அந்த கலசத்தின் பேரிலே பெருமான் எழுதிய அம்பு அது அந்த கலசத்தை பல பாகங்களாக பிரித்து சிதற அந்த இடத்தில் சுவாமியே மூலலிங்கமாக காட்சி கொடுத்தார்னு அந்த கலச பாகம் மேல் பாகம் இல்லாதபடி இருக்கக்கூடிய வடிவம் தீண்டா திருமேனியாக பெரிய திருமேனியாக சுவாமி காட்சி தரக்கூடிய கும்பேஸ்வரர் கோவில். அம்பிகை மங்களாம்பிகையாக நின்று அந்த நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவில் அந்த பேர் தான் எனக்கு வந்து, அதாவது எல்லா இடத்துலையுமே அம்பிகையோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மங்களாம்பிகை பெரும்பான்மை பெயர்கள் பதிகங்கள்லேருந்து தான் எடுக்கிறது. அறுதி பெரும்பான்மை பதிகங்கள்லேருந்து தான் எப்போதுமே எடுப்பது. அந்த விதத்தில் மங்களாம்பிகையினுடைய சன்னதி, அந்த அம்பாள் நிற்கக்கூடிய அந்த அழகு, அது நமக்கு ஏதாவது மனசுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா போய் யாராவது பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சா அந்த அம்பாள்கிட்ட சொல்லி அழுதுடலான்னு தெரிகிற அளவில் ஒரு வீட்டு பெரியவங்க மாதிரி ஒரு பாவனையில் அந்த அம்பாளை அணுகுகிறோம். அந்த அம்பிகை அவளோடு கூடி இருக்கக்கூடிய அந்த திருத்தலம், அதை தரிசனம் செய்கிறார். அங்கே பதிகங்கள் உண்டு. அதை விட அழகியல் தன்மையில் கும்பகோணத்தில் இருக்கிறதுல சிறந்த கோயில்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய குடந்தை கீழ்கோட்டம். இன்றைக்கு நாகேஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க. கும்பகோணத்துக்குள்ள இருக்கிற நாகேஸ்வரன் கோயில்னு சொல்றது அது குடந்தை கீழ்கோட்டம்னு பதிகத்திலே சிற்பக்கலைக்கு ஒரு ஈடிணையில்லா சிறப்புடைய கோயில். முற்கால சோழர்களுடைய கலைப்பாணி, முதலாம் ஆதித்தன் காலத்திய திருப்பணி அது.
அந்த திருக்கோயிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு அற்புதங்கள்ல சுவாமி சன்னதியினுடைய விமானமே அது முழுக்க கீழ் அதிஷ்டானத்திலிருந்து கலசம் வரைக்கும் ஆக கருங்கல்லிலேயே வெட்டப்பட்ட சிறப்பு. பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக அப்படி இருக்காதா? எப்பயுமே மேலே இருக்கக்கூடிய விமானப்பகுதி உங்களுக்கு செங்கல் கொண்டு சுண்ணாம்பு வைத்து பூசி சுதையில தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப ஆரம்ப காலத்துல தான் முழுக்க கருங்கல்ல பயன்படுத்தினாங்க. அதனால அந்த அந்த மாதிரி கருங்கல் அமைப்பே நமக்கு முற்கால சோழர் கட்டிடக்கலை பாணின்னு சொல்லிடலாம். அதுல பண்ணப்பட்ட பிரம்மாண்டம் தான் நமக்கு 10ஆம் நூற்றாண்டுல முற்கால சோழர்கள் முடியக்கூடிய நிலையில வர ராஜராஜன் எடுப்பித்த தஞ்சை பெருவுடையார் கோவில், பெரிய கோயில்னு சொல்லப்படும் ராஜராஜேஸ்வரம். அந்த கோயில் முழுக்கவே விமானமே உங்களுக்கு கருங்கல்லாலேயே கட்டப்பட்டது. அதுதான் அதனுடைய பிரம்மாண்டம். அவ்வளவு கருங்கல் கணத்தையும் ஏத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலைதான் இது. ஆனா அதுல 10ல் ஒரு பங்கு இருந்தாலும் எழில் அழகியல் தன்மைக்கு இது ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதிலே உங்களுக்கு இந்த அந்த அதிஷ்டானத்துக்கு மேல் பகுதியில கண்டபாதம்னு சொல்லக்கூடிய ஒரு வரி வரும். அது கிட்டத்தட்ட நமக்கு பூமியிலேருந்து ஒரு 2 அடி மட்டத்தில் வரும். இந்த கண்டபாதம்னு சொல்லக்கூடிய வரியில தொடர்ந்து குறுஞ்சிற்பங்களாக ரிஷியசிருங்கர் வருவதிலிருந்து ஆரம்பித்து முழு ராமாயணம் காட்சி காட்சியாக வரிசையா வச்சிருப்பாங்க. அது குறிஞ்சிற்பம்னு சொல்றது ஒரு அரடி அரடி பேனல் இவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ராமராவண யுத்தம் இதெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாமும் சேர்த்தே வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அது அவசியம் தரிசனம் பண்ண வேண்டியது. அதாவது சோழர் காலத்திய குறிஞ்சிற்பங்கள்ங்கிறதே ஒரு தனி தலைப்பு. ரொம்ப சில கோயில்கள்ல ஒரு 15-20 கோயில்கள்ல பார்க்கலாம். அவ்வளவு நேர்த்தியாக வெட்டப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள். அது அந்த கண்டபாதம்னு சொல்லக்கூடிய ஒரு 2 அடி உயரத்துல பூமியிலேருந்து இருக்கக்கூடியது. அது ரொம்ப குனிஞ்சு நம்ம மெனக்கெட்டு பார்க்கணும். அதுல ரிஷியசிருங்கர் ஆவாகனம் பண்றதுலேருந்து ஆரம்பித்து அந்த புத்திரகாமேஷ்டி யாகம், அதுலேருந்து அந்த தேவதை வருவது, அந்த அமிர்தத்தை கொடுப்பது, அதை 3 மனைவிமார்களுக்கு இவர் பிரித்து கொடுக்கறதுலேருந்து பிள்ளை பேருண்டாகி அவங்க எல்லாம் கர்ப்பவதியாக உட்கார்ந்துருந்து பிள்ளை பெறுவது, அது மாதிரி விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிகிட்டு போகிறது, தாடகை வதம் வரிசையாக முழுக்க வெட்டி அதை கொண்டு போயிருப்பாங்க. அதில் வாலி மரணம் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை ரொம்ப உருக்கமாகவே காட்டியிருப்பாங்க. அந்த காட்சியில் வாலியை நல்லா பெரிய அளவில் காமிச்சு அவர் அப்படி கீழே கிடக்கிற மாதிரியும், தாரை வந்து அவருடைய பாதத்துக்கிட்ட உட்காந்து அழறா மாதிரி, சூழ எல்லா வானரங்களும் இருந்திருப்பது போல எல்லாம் காட்சி. இப்படி ஆரம்பித்து ஹனுமார் லங்கா பிரவேசம், லங்கையை போய் அவர் நோட்டமிடுவது, ராவணனுடைய அந்த மஞ்சத்திலே அவன் இருக்கக்கூடிய நிலையில ஹனுமார் பார்ப்பது, அப்படி முழுக்க எல்லா காட்சிகளையும் வைத்திருப்பாங்க. இது இன்னொரு சிறப்பு. 3வது அந்த கோயிலில் பார்க்கக்கூடிய சபை. உள்ள நுழையும் போதே ஒரு நடராஜ சபை ஒன்று இருக்கும். உள்பிரகாரத்திலேயே வலதுகை பக்கமாக இருக்கும். தெற்கு நோக்கி நடராஜ பெருமான் எழுந்துருளை பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானே ஒரு 50 திருமேனிகள் சோழர் நிறைய செய்தாலும் சில நடராஜர், ஆரம்பகால நடராஜருடைய திருமேனி அவ்வளவு துல்லியமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு உயர்வான திருப்பணியாக செய்யப்பட்ட நடராஜ பெருமானுடைய திருமேனி அவருக்கு பொருத்தமாக பிரம்மாண்டமான ஒரு சபை. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சபை. அதில் கருங்கல்லால் பெரிய சக்கரங்கள் கட்டி கருங்கல் குதிரைகள் எல்லாம் பூட்டி சோழர் காலத்திய திருப்பணியாக செய்திருப்பாங்க. அந்த பிரம்மாண்டமான நடராஜ சபை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி கும்பகோணம் வந்து பாஸ்கர கஷேத்திரம், சூரியன் வழிபாடு செய்த சிறப்புங்கிறதுனால சூரியனுக்கு உள்பிரகாரத்தினுடைய ஈசான்யத்தில் இதே முற்கால சோழர் பாணியிலே ஒரு சின்ன அளவிலான கருங்கல் தளி. அது அதிகம் வெளியில பார்க்க முடியாது. ஒரு அர்த்த மண்டபம் வச்சு கர்ப்பகிரகம் வைத்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்கக்கூடிய அது மொத்தமே 6 அடி தான் கோயில் சன்னதி உயரமே இருக்கும். அதுக்குள்ள அந்த சூரியனுடைய திருமேனி, அங்கேயும் குறிஞ்சிற்பங்கள்லாம் வைத்து ஒரு அற்புதம். அதே போலே வடக்கே படையெடுத்து போன சோழ மன்னர்கள் மீட்டு கொண்டு வந்த சிற்பங்கள், மீட்டு கொண்டு வந்ததுங்கிறத அங்கேருந்து பரிசு பொருள் போல கொண்டு வந்த சிற்பங்கள் நிறைய உண்டு. அதுல வடநாட்டிலிருந்து வந்த ஒரு பிள்ளையார் இருப்பார். அவர் வந்து கங்கை கணபதினு இப்போ பேர் வைத்து அந்த கோயிலே வச்சிருப்பாங்க. சுவாமி சன்னதி கர்ப்பகிரகத்தை ஒட்டி வெளியில ஒரு சின்ன சன்னதியில வச்சிருப்பாங்க. அது நம்ம இந்த வடநாட்டவர்களுக்கு பிள்ளையாருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருப்பாரு. ஒரு பெரிய பாத்திரம் நிறைய வரிசையா அடுக்கின லட்டு பட்சணங்களை வச்சுக்கிட்டு, மோதம்ல லட்டு வச்சிருப்பாரு. அந்த சின்ன குழந்தை தானே, அதனால அந்த கால்கள் வந்து நல்ல கட்டக்குட்டையா அப்படி வளைஞ்சிரும். அந்த மொத்த கணத்தையும் தாங்கறதுல கால் வளைஞ்சாப்புல வளைஞ்சி ரொம்ப ஒய்யாரமா நிற்பாரு. பெரிய தொப்பை தொந்தியா கீழே விழவும், பெரிய காதுகளோட 4 கைகளோட காட்சி தரக்கூடிய ஒரு விநாயகருடைய திருமேனி. அது இந்த கிழக்கு பகுதிகள், இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் படையெடுத்து போகும்போது பெற்று வந்த திருமேனி. அந்த திருமேனியும் இந்த கோயிலில் ஒரு தனி அதிசயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தனி சபை, கோயிலினுடைய தெற்கு பிரகாரத்தில் ஒரு சபை கட்டி அந்த சபையினுள்ளே சுவாமி கங்காளமூர்த்தியாக ஒரு பெரிய திருமேனி. 25 மூர்த்தங்களே கங்காளமூர்த்தம் உண்டு. பிரம்மாண்டமான உயர திருமேனி. அவரை சூழந்த ரிஷிபத்னிகள்லாம் நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சூலாயுதத்துல வாமனாவதாரத்தை இப்படி குத்தி மேல தூக்கி வச்சிருப்பாரு. அந்த தோல்ல சாய்த்து கொண்டு நிற்பார். அது கங்காளமூர்த்தியினுடைய தோற்றம். இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோயில். நாகேஸ்வரம் கோயில் வந்து நாங்க இப்படி பார்த்ததே கிடையாது. சரி, நெக்ஸ்ட் டைம் போனாக்க நிச்சயமாக நிறைய நேரம் செலவு பண்ணி பார்க்கலாம். கும்பேஸ்வரர் போவோம். கும்பேஸ்வரர் வந்து ஸ்தலத்துக்கான கோயில் ஆயிடுச்சு. போயிடுவோம். கீழ்கோட்டம் தான் ரொம்ப பிரசித்தமாக பதிகங்கள் எல்லாமும் பாடப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமாக இந்த மகாமக தீர்த்தத்தை எல்லாம் பற்றி சொல்லுவது அப்பர் சுவாமிகள் கீழ்கோட்டம் பதிகத்துல தான் சொல்றார்.
அதுல குறிப்பா கங்கை முதல் எல்லா தீர்த்தங்களும் வந்து இங்கே கும்பகோணத்துல தீர்த்தமாடுறத சொல்லிடுறார். மகாமக குளத்திலே 7 புண்ணிய நதிகளும் வந்து இங்கே தீர்த்தமாடக்கூடிய அந்த மகாமக சிறப்பை அப்பர் சுவாமிகளே பதிவு பண்ணிடுறார். சம்பந்த சுவாமிகள் புராணத்தை சொல்லும்போது மகாமகம் நடந்ததையே சொல்றார். சேக்கிழார் சொல்றார், பெரிய புராணத்துல சொல்லிடுறார். அதனால் அந்த விழா ரொம்ப தொன்மையானது, மாற்று கருத்து இல்லை. அது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக குடந்தை நகரத்திற்கு வாய்ந்த சிறப்பாக இந்த மகாமக தீர்த்தம்ங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லப்பட்டது. மாமாங்கம் ஆடுதற்கு இந்த நதிகள்லாம் வருதுன்னே சொல்றார். அந்த சொல் அப்படியே பயன்படுத்திடுறாங்க பதிகங்கள்லயே. அப்படி சிறப்பு வாய்ந்த குடந்தை கீழ்கோட்டம். அதே மாதிரி குடந்தையில் இருக்கக்கூடிய குடந்தை காரோணம்னு இன்னைக்கு சோமேஸ்வரன் கோயில்னு சொல்லக்கூடிய கோயில், அது குடந்தை காரோணம். அந்த கோயிலும் தரிசனம் பண்றாரு. இப்படி கும்பகோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 கோயில்கள். இதை முடித்துக்கொண்டு சுவாமிகள் கும்பகோணத்துக்கு வெளியே நாகேஸ்வரன் கோயிலுக்கு வரார்.